ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ASP.NET டேட்டா பேசஸ் அண்ட் ASP.NET ஹெல்பர்ஸ். ஸோ ASP.NET டேட்டா பேசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ டேட்டா பேஸ் எப்படி நம்ம ASP.NETல இருக்கிற C# HTML யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு டேட்டா பேஸ் ஃபைலாக நம்ம எடுக்கிறது, ஸோ எப்படி நம்ம வெப் பேஜ்லேருந்தே அது query பண்ணி டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, தென் ஃபெட்ச் பண்ண டேட்டா எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதான் ASP.NET டேட்டா பேசஸில் வர்றது. தென் ASP.NET ஹெல்பர்ஸ். ஸோ நம்ம கோர் டாட் நெட்டில் நம்ம ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ஸ் பார்த்துருப்போம். அதாவது எதுக்காக அப்படின்னா சம் இன்ஃபர்மேஷனை ரன் டைமில் கன்வே பண்ணுறதுக்காக அந்த ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி ASP.NETல ஹெல்பர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சம் இன்ஃபர்மேஷன், அதாவது இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் டேட்டாவை நம்ம வெப் பேஜில் சப்மிட் கொடுக்குறோம் அப்படின்னா அது பேக் சைடில் இருக்கிற C# இந்த டேட்டா தான் அப்படின்னு சொல்லிட்டு அசம்ஷனுக்காக, ஸோ இந்த டேட்டா தான் எக்ஸாக்டாக அதுக்கு வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன ஹெல்ப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சேம் C# மாதிரியே ஒரு மெத்தடுக்கு மேலே ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்க்குள்ளே அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம ASP.NET ஹெல்ப்பர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ASP.NET டேட்டா பேசஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டில் எப்படி ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறோம், எப்படி அதோட டேபிள்ஸில் ஆட் பண்ணுறோம், அப்புறம் டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் ஃபஸ்ட்டு எப்படி ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நம்ம லெஃப்ட் சைடு சர்வர் எக்ஸ்ப்ளோரர் போனோம் அப்படின்னா இந்த இடத்துல எந்த ஒரு டேட்டா கனெக்ஷனுமே இல்லை. அதாவது ஜஸ்ட் பிளாங்காக இருக்குது. ஸோ எப்படி நம்ம புதுசாக ஒரு டேட்டா பேஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆப் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆப் டேட்டா அப்படிங்கிற ஃபோல்டரில் தான் நம்ம டேட்டா பேஸ் ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ எப்படி இந்த ஆப் டேட்டாவிலிருந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஆட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆட் நியூ ஐட்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஆட் நியூ ஐட்டமில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக டேட்டா பேஸ் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸாகவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம SQL சர்வர் டேட்டா பேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா database.mdf அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதை நம்ம ஆட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆப் டேட்டாவில் ஒரு டேட்டாபேஸ் ஃபைல் க்ரியேட் ஆகிடும். ஸோ அது க்ரியேட் ஆன அடுத்த செகண்டே நம்ம சர்வர் எக்ஸ்ப்ளோரரில் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா கனெக்ஷனில் டிஃபால்ட் கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ஏரோ மார்க்கை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸ் சிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஸோ இப்போ டேட்டா பேஸ் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நம்ம இந்த டேபிள்ஸ், வியூஸ் இது எல்லாமே SQL யூஸ் பண்ணுற சேம் கான்செப்ட்ஸ். ஸோ இதில் நம்ம queries யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக இங்கே டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணலாம், வியூஸ் க்ரியேட் பண்ணலாம், தென் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ், அசம்பிளிஸ், ஸோ இது எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, தென் அதுக்கான ஃபைல்ஸும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அதாவது எப்படி இது டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பேக் எண்டில் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வெப் பேஜில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு வெப்சைட் ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு மேஜராக தேவைப்படுறது web.config அப்படிங்கிற ஒரு XML. ஸோ இந்த web.config அப்படிங்கிற XML என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம இதை வெப் சர்வீஸ்ன்னு கூட சொல்லலாம். அதாவது பேக் எண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணி இப்படி தான் நடக்கணும் அப்படின்ற சில ரூல்ஸ் கொடுக்கறது எல்லாமே இந்த XML ஃபைல் தான். ஸோ இதை வெப் கான்ஃபிக் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா web.config.xml அப்படின்ற ஃபைலும் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு டேக் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ப்ரீ டிஃபைன்டு டேக். ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸில் நம்ம ஆட் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நேமில் டிஃபால்ட் கனெக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணதுனால தான் நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல டிஃபால்ட் கனெக்ஷன் அப்படின்ற நேம் நமக்கு இன்க்ளூட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா சோர்ஸ் ஈக்குவல் டு லோக்கல் டிபி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ எதுக்காக லோக்கல் டிபி அப்படின்னு கொடுத்துருக்கோன்னு பார்த்தா நம்ம எந்த ஒரு சர்வர் கூட கனெக்ட் பண்ணல. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக ஒரு டேட்டா கனெக்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு சர்வரும் யூஸ் பண்ணல. இன்கேஸ் நம்ம இந்த சர்வர்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேட்டா சோர்ஸில் நம்ம சர்வர் நேமை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் இப்போ நீங்கள் SQL சர்வரோட டேட்டா கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல SQL சர்வர் பாத் கொடுக்கணும். லைக் அதோட HTTP அட்ரஸ், இல்லைனா அதோட IP, ஸோ இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா அட்டாச் DB ஃபைல் நேம். ஸோ இந்த DB ஃபைல் நேம் என்ன அப்படின்னா ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா பேஸ் டேபிள்ஸ் எல்லாமே ஒரு ஃபைலாக தான் க்ரியேட் ஆகிருக்கும்.
ஸோ இந்த டேட்டா பேஸில் ஈச் அண்ட் எவ்ரி டேபிள் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபைலில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து டேட்டா பேஸ் டாட் எம்டிஎஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எம்டிஎஃப் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, மைக்ரோசாஃப்ட் டேட்டா பேஸ் ஃபைல். ஸோ இந்த ஃபைலில் தான் வந்துட்டு எல்லாமே இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சிஸ்டமில் வந்து இதை டெவலப் பண்ணிவிட்டு நான் இன்னொரு சிஸ்டத்துக்கு இதை மைக்ரேட் பண்ணுறேன், இல்லை வந்து இதை காப்பி பண்ணி இன்னொரு கூட ஷேர் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த இம்பார்ட்டண்ட்டாக மறக்காமல் இந்த டேட்டா பேஸ் டாட் எம்டிஎஃப் அந்த ஃபைலையும் சேர்த்து காப்பி பண்ணாதான் ஸோ நெக்ஸ்ட் சிஸ்டமில் விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணுறப்ப இந்த டேட்டா பேஸ் டேட்டா எல்லாமே நமக்கு ஃபெட்ச் ஆகி ஈஸியாக டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம கஷ்டமாக இப்போ நம்ம ஆப் டேட்டாவில் எப்படி ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்போ மட்டும்தான் நமக்கு வந்து அகைன் நம்ம மறுபடியும் டேட்டாவை ஃபீட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம எல்லா டேட்டாவும் இரேஸ் ஆகிடும். ஸோ வந்து நம்ம இப்போ டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணோம், அதோட ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணோம், தென் எப்படி ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் அதை ஆட் பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி டேட்டா பேஸ் query வந்து எப்படி நம்ம வெப் பேஜ்லேருந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு default.html இந்த ஃபைல்லே வந்து நம்ம டேரெக்டாக வந்து நம்ம @ அண்ட் கேர்லி ப்ரேசஸ் யூஸ் பண்ணி இப்போ டேட்டா பேஸ் கனெக்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம அண்ட் கேர்லி ப்ரேசஸ் யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம சர்வர் பிளாக், அதாவது அந்த ரேசர் கோட் பிளாக் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த வேரியபிள் நேம் வந்து டிபி அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ வேர் டிபி இஸ் ஈக்குவல் டு டேட்டா பேஸ் அப்படின்னு எக்ஸிஸ்டிங் கிளாஸ் இருக்குது சி ஷார்ப்பில். ஸோ டேட்டா பேஸ் டாட் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோன்னே ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பேராமீட்டர் கொடுக்கணும். ஸோ எந்த டேட்டா பேஸை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நமக்கு சர்வர் எக்ஸ்ப்ளோரர் தெரிஞ்சிருக்குது. ஸோ அந்த டேட்டா பேஸ் நேம் வந்து டிஃபால்ட் கனெக்ஷன். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து மிஸ்கான்ஃபிகர் பண்ணிக்கக்கூடாது. டிஃபால்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறதுக்கும் இந்த இடத்துல இருக்க டேட்டா பேஸ் ஃபைல் பேர் அப்படிங்கிறதுக்கும். ஸோ இந்த ஃபைல் பேருக்காக தான் நம்ம வந்து இந்த இடத்துல நேம் டிஃபால்ட் கனெக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா அந்த வெப் கான்ஃபிகரேஷனில். ஸோ இந்த இடத்துல நமக்கு பார்த்தா கிளியராக தெரியும். ஸோ டேட்டா பேஸ் டாட் எம்டிஎஃப் அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் ஃபைலுக்கு நம்ம டிஃபால்ட் கனெக்ஷன் அப்படிங்கிற நேம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம இனி சி ஷார்ப்லையோ இல்லை எந்த இடத்துலையோ வந்து நம்ம டேட்டா பேஸை நேம் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த டிஃபால்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ டேட்டா பேஸ் டாட் ஓப்பனில் வந்துட்டு நம்ம டிஃபால்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ டிஃபால்ட் கனெக்ஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து டேட்டா பேஸோட கனெக்ஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம எப்படி query பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ query எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஸோ இந்த டேட்டா பேஸோட இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த டிபிங்கிற நேம் தான். ஸோ இந்த டிபியை வச்சு தான் நெக்ஸ்ட் நம்ம queries எல்லாமே ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ டிபி டாட் query. ஸோ இந்த டிபி டாட் வச்சோடனே நமக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து நமக்கு வரும். ஸோ இந்த இடத்துல டிபி டாட் கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டிபி டாட் query அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம query தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால டிபி டாட் query அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இந்த queryக்குள்ளே வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேரெக்டாக வந்து எனக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து க்ரியேட் டேபிள் அப்படிங்கிற queryயை பாஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே query ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணி தென் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இதுக்குள்ளே புஷ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம என்ன மெத்தடில் வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக query ஸ்ட்ரிங்லேயே வந்து நம்ம அதை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ டிபி டாட் queryயில் வந்துட்டு நம்ம நார்மல் SQL சின்டாக்ஸ் ஸோ கிரியேட் டேபிள் மை டேபிள் அப்படின்ற ஒரு நேமில் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இந்த டேபிள் நமக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் நேம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். ஸோ நேமோட டேட்டா டைப்பை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ வேர் கேர் 20. ஸோ வந்து வேரியபிள் கேரக்டர் 20 அப்படிங்கிறதுல வந்து ஒரு நேம் ஸ்பேஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரோல் நம்பர். ஸோ ரோல் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதோட இன்டீஜர் வேல்யூ ஸோ int 20 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ அது வந்து 20th டிஜிட்ஸ் வரைக்கும், அதாவது 20th சைஸ் வரைக்கும் நமக்கு வந்து டேட்டா வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம க்ரியேட் டேபிளில் வந்துட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான query அதில் வந்து 2 ஆட்ரிபியூட்ஸ், அதாவது வந்துட்டு நேம் அண்ட் ரோல் நம்பர் அப்படிங்கிற 2 ஆட்ரிபியூட்ஸுக்கு இந்த query எழுதியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த query எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ எப்போ இந்த query எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து கூகுள்குள்ள ரன்னு கொடுத்த உடனே இந்த default.html அப்படிங்கிற அந்த பேஜுக்கு போன உடனே இந்த query எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சர்வர் எக்ஸ்ப்ளோரில் பார்த்தோம்னா நம்மக்கிட்ட எந்த ஒரு டேபிளுமே இல்லை, ஜஸ்ட் பிளாங்காக தான் இருக்குது. சப்போஸ் இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த default.html வந்து ரன் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஸ்கிரிப்ட் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு டேபிள் க்ரியேட் ஆகி அதில் வந்து இந்த நேம் அண்ட் ரோல் நம்பர் அப்படிங்கிற 2 ஆட்ரிபியூட்ஸ் வந்து நமக்கு இன்சர்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ சம் இன்ஹேண்டில்டு எக்ஸப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ என்னென்னு பார்க்கலாம். இன்வாலிட் ஆப்ரேஷன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வந்து இதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ என்ன எரர் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல வந்து இனிஷியலைஸ் டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஸ்டார்டர் சைட் அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் வந்து இது வந்து இன்பில்ட்டா இருக்கிறப்பயே கனெக்ட் ஆகிடுக்கு. ஸோ நம்ம வந்து அந்த தேவையில்லை அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டார்டர் சைட் அப்படிங்கிறது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்ட் லைனை வந்து நம்ம இரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அகெயின் இப்போ நம்ம இந்த ரீஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் எரர் வராது. ஸோ இந்த இடத்துல என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா வந்து நம்ம இந்த வேரியபிள் 2ல வந்து இன்ட் அப்படிங்கிற ஒரு டைப் கிடையாது. ஸோ வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம சி ஷார்ப்பில் இருக்கிற மாதிரி பண்ணாச்சு. ஸோ இது இன்ட் கிடையாது, நம்பர் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப். ஸோ இப்போ வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ இது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸப்ஷனை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, cannot find data type number அப்படிங்கிற எரர் வந்திருக்கு. ஸோ நம்பர் அப்படிங்கிற டேட்டா டைப் இல்லை அப்படிங்கிறது காட்டுது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்டீஜரே எப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரோல் நம்பர் இஸ் அ இன்ட். ஸோ வந்து இன்ட்டில் வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட் இன்ட் அப்படின்னு மட்டுமே கொடுக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கரெக்டாக ரன் ஆகி டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகி தென் டேபிள் க்ரியேட் ஆகுதா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம டிஃபால்ட் டாட் சிஎஸ்ஹெச்டிஎம்மில் வந்து எந்த எரரும் இல்லாமல் நமக்கு ரன் ஆகி இப்போ அவுட்புட் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்போ போய் நம்ம டேட்டா பேஸில் வந்து நம்ம டேபிளும் அதில் இருக்கிற அந்த 2 ஆட்ரிபியூட்ஸும் க்ரியேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ நம்ம டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிறத ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த டேட்டா பேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ் மார்க் கொடுத்துருக்கு. ஸோ டேட்டா பேஸ் கனெக்ட் ஆகலை. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ரிஃப்ரெஷ் கொடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த டேட்டா பேஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டேபிள்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த நம்ம கொடுத்த query எக்ஸிக்யூட் ஆகி மை டேபிள் அப்படிங்கிற ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிருக்கு. தென் அதுக்குள்ளே வந்து நேம் அண்ட் ரோல் நம்பர் அப்படிங்கிற 2 ஆட்ரிபியூட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ வந்து நம்ம கொடுத்த query அதாவது நம்ம டிஃபால்ட் டாட் சிஎஸ்ஹெச்டிஎம்மில் கொடுத்த query வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ASP.NET ஹெல்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ASP.NET ஹெல்பர்ஸ். ஸோ ASP.NET ஹெல்பர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து நம்ம பேக் அண்ட் டேட்டாபேஸ் அதாவது வந்து சி ஷார்ப்பில் பேக் அண்ட் டேட்டாபேஸில் யூஸ் பண்ணுற டேட்டாஸ் வந்து எப்படி நம்ம ஃபெட்ச் பண்ணுறோம், எப்படி நம்ம பேக் அண்ட் queries வந்து ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து கஸ்டம் சி ஷார்ப் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதி பண்ணி அதுக்குள்ளே வந்து நம்ம டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான கோட் எழுதி அந்த டேட்டா வந்து திருப்பி நம்ம வெப் பேஜுக்கு ரிட்டர்ன் பண்ணி டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஸோ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்டான மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் ASP.NET ஹெல்பர்ஸ் அப்படிங்கிறது கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ASP.NET ஹெல்பர்ஸ் எப்படி அப்படின்னா வந்து இப்போ வந்து நம்ம ASP.NET டேட்டா பேஸஸில் வந்து டேபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ அந்த ASP.NET டேட்டா பேஸஸில் வந்துட்டு எப்படி 4-5 டேட்டாஸை வந்து இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த டேட்டா பேஸஸில் வந்து 4-5 டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அது எப்படி வந்து ஹெல்பர்ஸ் இல்லாமல் டிஸ்பிளே பண்ணுறோம், தென் ஹெல்பர்ஸ் வச்சு எப்படி டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் இப்போ சர்வர் எக்ஸ்ப்ளோரரில் வந்துட்டு இந்த மை டேபிள் அப்படிங்கிற டேபிளை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டேபிள் டெஃபனிஷன் அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ இப்போ வந்து இதில் டேட்டாஸ் ஏதாவது நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஷோ டேபிள் டேட்டா அப்படிங்கிறது கொடுத்தா போதும். ஸோ இந்த இடத்துல வந்து ஏதாவது டேட்டாஸ் இருந்தால் அப்படி வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் எந்த டேட்டாவுமே இல்லை, நல் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ரேண்டமாக வந்து சில டேட்டாஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ வந்து இன்ஃபோ மீடியா, ஸோ ரோல் நம்பர் 1 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டேட்டா, ஸோ ஸ்கூல் ரோம் அப்படிங்கிற சம் டேட்டாஸை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதோட ரோல் நம்பர் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அகைன் வந்துட்டு சம் மீடியா அப்படின்னு கொடுத்து ஸோ இதில் வந்து 3 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட 3 டேட்டாஸ் இருக்குது. அதாவது வந்துட்டு 3 டேட்டா வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து டேட்டாஸ் வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல தேர்ட் டேட்டா ஏன் இன்சர்ட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து என்டர் டைப் பண்ணல. ஸோ அதனால் வந்து இந்த தேர்ட் டேட்டா இன்சர்ட் ஆகலை. ஸோ இப்போ நம்ம என்டர் டைப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த 3 டேட்டாஸுமே வந்து நமக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி வந்து இந்த டிஃபால்ட் டாட் சிஎஸ்ஹெச்டிஎம்எல்ல வந்துட்டு இந்த 3 டேட்டாவும் எப்படி டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட் டாட் HTML அப்படிங்கிற ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இந்த queryயில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ டிபி டாட் queryயில் வந்துட்டு கிரியேட் டேபிள் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த டேபிள் கிரியேட் பண்ணதுனால இப்போ நம்ம இந்த queryயை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ வந்து கஸ்டம் queries வந்து எழுதுவோம். ஸோ அதாவது வந்து டிபி டாட் queryயில் வந்துட்டு நம்ம அதில் இருக்க டேட்டா அதாவது வந்து மை டேபிள் அப்படிங்கிற டேபிளில் வந்து இருக்கிற எல்லா டேட்டாவையும் வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு queryக்குள்ள வந்து டபுள் குவார்ட்ஸில் வந்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்
மை டேபிள் அப்படிங்கிற ஒரு query எழுதுகிறோம். ஸோ வந்து இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த SQL கமாண்டோட மீனிங் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் மை டேபிள் அப்படின்னா, ஸோ அதுக்குள்ளே இருக்க எல்லா ரோஸில் இருக்க டேட்டாவையும் செலக்ட் பண்ணு அப்படிங்கிறது தான் இந்த queryயோட ஒரு ஃபங்க்ஷன். ஸோ எப்படி இந்த query ஒரு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுது, அதை எப்படி நம்ம இப்போ டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ வந்து இந்த செக்ஷனில் வந்துட்டு இந்த செக்ஷனுக்கு அடுத்து வந்து ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணி, ஸோ அதில் வந்து இதுக்குள்ளே வந்து எப்படி நம்ம டேட்டா வந்து டிஸ்ப்ளே ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து HTML டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஸோ கஸ்டம் HTML ஃபைல் க்ரியேட் பண்ணாமல் ஸோ இதுக்குள்ளேயே வந்து நம்ம ஒரு HTML டேபிள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நமக்கு இது தேவையில்லை அப்படிங்கிறதுனால இந்த ஹெட்டிங்ஸ் இந்த டேக்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம HTML டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணதில் வந்துட்டு TR அதாவது வந்து TR மீன்ஸ் டேபிள் ரோ. ஸோ அந்த டேபிள் ரோவில் வந்துட்டு நம்ம ஹெட்டிங்ஸ் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து THல வந்துட்டு நேம் அப்படின்ற ஒரு கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு TH வந்துட்டு ரோல் நம்பர். ஸோ 2 டேபிள் ஹெட்டிங் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு TRல வந்துட்டு எப்படி டேட்டாவை டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து ரேசர் அதாவது வந்து ரேசர் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த வேர் டிபி query அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறோம். ஸோ வேர் கெட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த கெட் டேட்டா வச்சு தான் நம்ம வந்து டேட்டாபேஸ் டேபிள்லேருந்து நம்ம இங்கே டிஸ்ப்ளே பண்ண வைக்க போகிறோம். ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ரேசர் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸோ ரேசரில் வந்துட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார் ஈச் கான்செப்ட் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே ஸோ டேபிளை வந்து ஒரு அரேவாக கன்சிடர் பண்ணி ஸோ அங்கேருந்து எப்படி டேட்டாவை ஃபெட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் ஈச் அப்படின்னு நம்ம கொடுத்து ஸோ இதில் வந்து நம்ம புதுசாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வேர் ரோ இன் ஸோ வந்து கெட் டேட்டா. ஸோ கெட் டேட்டாவில் இருக்கிற எல்லாத்துக்கூடையும் ஒவ்வொரு டேட்டாவையும் இந்த ரோ வந்து ஃபெட்ச் பண்ணும். ஸோ இப்போ ஃபெட்ச் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே என்ன எப்படி டிஸ்ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கஸ்டம் HTML டேக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ TR நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த TRல வந்துட்டு TD. ஸோ இந்த TDயில் ஃபஸ்ட் TDயில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா @row டாட் நேம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னா வந்துட்டு ரோ டாட் நேம் அப்படின்னா இந்த ஒரு டேட்டா வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டாஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதில் வந்து 2 இருக்குது, ஒன்று நேம் அண்ட் ரோல் நம்பர். ஸோ அதனால தான் வந்து @row டாட் நேம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் TDயில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு @row டாட் ரோல் நம்பர். ஸோ வந்து நமக்கு 2 டேட்டா வந்து டிஸ்ப்ளே பண்ண அப்படிங்கிறது தான் இந்த HTMLோட ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு என்ன டேட்டாஸ் டிஸ்ப்ளே ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு ஹோம் பேஜ் ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நேம் ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம டேட்டாபேஸில் இருக்க டேட்டா வந்து டைரெக்டாக இங்கே வந்து இன்ஃபோமீடியா 1 ஸ்கோல் ரோம் 2 மீடியா 3 அப்படிங்கிற அழகாக டிஸ்ப்ளே ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஹெல்ப்பரை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ வந்து நம்ம இந்த டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி இதில் டேபிள்ஸில் வந்து டேட்டா ஃபீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஒரு query யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமாக ஒரு HTML டேபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஃபார் ஈச் யூஸ் பண்ணி டேட்டா வந்து நம்ம கெட் பண்ணோம். ஸோ இதே வந்து ஹெல்ப்பர் கிளாஸ் அதாவது வந்து எப்படி ASP.NET ஹெல்ப்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த டேட்டாவை டிஸ்ப்ளே பண்ணுறோங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ க்ரியேட் பண்ண டேபிளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ASP.NET ஹெல்ப்பர்ஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம ஹெல்ப்பர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து கெட் டேட்டா அப்படிங்கிற இந்த வேரியபிளை வந்து இன்னொரு கஸ்டம் வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த வேரியபிள் நேம் வந்துட்டு கிரிட். ஸோ வந்து நம்ம வெப் கிரிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வெப் கிரிட் அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்பர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டாஸ் டேபிளிருந்து வர டேட்டாஸை வந்து ஒரு டேபிளில் டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெப் கிரிட் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ வேர் கிரிட் ஈக்குவல் டு நியூ வெப் கிரிட் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வெப் கிரிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியாச்சு. ஸோ வெப் கிரிட் க்ரியேட் பண்ணோடனே நமக்கு ஒரு வெப் கிரிட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கிரிட் அப்படிங்கிற நேமை வச்சு நம்ம எப்படி டேட்டா பேஸில் ஒரு டேபிளை டிஸ்ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ டிவிஷனுங்கிறது நம்ம HTML எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஈஸியாக ஒரு லே அவுட்டுக்காக யூஸ் பண்ணுற எலிமெண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரேசர் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி @grid அப்படிங்கிறத கால் பண்ணுறோம். ஸோ கால் பண்ணி .get HTML அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டேபிள் க்ரியேட் ஆகி அந்த HTML டேபிள்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டேட்டா டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தா நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்த உடனே வந்து நம்ம க்ரோம் இப்போ அப்ளிகேஷன் எந்த ஒரு எரருமே இல்லாமல் ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினச்சோம். பட் வந்து @gridல வந்து சம் எரர்ஸ் வந்திருக்கு. ஸோ என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இன்வால்ட் ஆப்ரேஷன் எக்ஸப்ஷன் நமக்கு வந்து கிரிட்டில் காட்டியிருக்கு. ஸோ அது என்ன எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எரர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா a data source must be bound before this operation can be performed.
ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா வந்து நம்ம டேட்டா சோர்ஸை வந்து பவுண்ட் பண்ணல. ஸோ இந்த இடத்துல நியூ வெப் கிரிட்டில் வந்துட்டு நம்ம இந்த கெட் டேட்டா அப்படிங்கிற டேட்டாவை பாஸ் பண்ணல. ஸோ அதனால தான் வந்து இந்த பவுண்ட் எரர் வந்திருக்கு. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு என்ன எரர் இல்லாமல் கிளியராக அவுட்புட்ஸ் வருதா என்ன அப்படின்னு. ஸோ ரன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம எந்த ஒரு டேபிளுமே க்ரியேட் பண்ணல. பட் ஈஸியாக வந்து இன்ஃபோ மீடியா, ஸ்கூல் ரூம் மீடியா அப்படிங்கிற டேட்டா வந்து அழகாக ஃபெட்ச் ஆகிடுச்சு. ஸோ இது எதுக்கு காரணம் அப்படின்னா வந்து இது ASP.NETல இருக்கிற அந்த வெப் கிரிட் அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்பரோட கான்செப்ட்னால நம்ம வந்து கஸ்டம் டேபிள் க்ரியேட் பண்ணாமலே ஜஸ்ட் @grid.getHTML அப்படின்னு கொடுத்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக அதோட HTML க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ASP.NET ஒரு ப்ரைமரி அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம இந்த சாப்டர்ஸில் வந்து எப்படி ASP.NETல டேட்டா பேஸஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். எப்படி வந்து கோடில் வந்து எப்படி ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி கோட்லேயே எப்படி டேட்டா இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து ASP.NET ஹெல்ப்பர்ஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ ஹெல்ப்பர்ஸை டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் வந்து எப்படி ஒரு டேபிளிலேருந்து டேட்டாவை ஃபெட்ச் பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் ASP.NET அந்த வெப் கிரிட் அப்படிங்கிற ஹெல்ப்பர்ஸை யூஸ் பண்ணி எப்படி டேட்டா டிஸ்பிளே ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர்ஸில் வந்து எப்படி ASP.NET MVCங்கிற கான்செப்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.